வணக்கம். எனக்கு பெயர் சேரன். நான் கனடாவின் வின்சர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல், மானிடவியல், குற்றவியல் துறையில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். நான் ஒரு கவிஞராகவும் இருக்கின்றேன். கடந்த 60 ஆண்டுகள் ஈழத்தமிழர்கள் பேரழிவையும் பேரவலத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். அத்தகைய பேரழிவினுடைய ஒரு கொடுமுடியாகத்தான் மே மாதம் 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு இனப்படுகொலை நிகழ்ந்தது. இத்தகையதொரு இனப்படுகொலை எங்களுக்கு நிகழக்கூடும் என்று ஏற்கனவே சில புலமையாளர்களும் ஊடகவியலாளர்களும் சில எழுத்தாளர்களும் சில மனித உரிமை ஆர்வலர்களும் எச்சரித்திருந்தாலும் அந்த எச்சரிப்பை பலர் பொருட்படுத்தவில்லை. இத்தகைய மாபெரும் கொடிய இனப்படுகொலை நடந்த பிற்பாடு இன்று வரையும் சில அமைப்புகளும் சர்வதேச சமூகத்தின் ஒரு பகுதியினரும் எங்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள, ஒப்புக்கொள்ள, அங்கீகரிக்க தயங்குகிறார்கள். இது உலகத்திற்கு புதுமையானது ஒன்று அல்ல. ஏற்கனவே சில இனப்படுகொலைகளை அவர்கள் உடனடியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் சில இனப்படுகொலைகளை அவர்கள் காலம் தாழ்த்தி அங்கீகரித்திருக்கிறார்கள். மே 2009இல் ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை என்றாலும் அது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் சர்வதேச சமூகத்தின் பலம் மிக்க ஒரு பகுதியினர் மறுத்து வருகிறார்கள் அல்லது தயங்கி வருகிறார்கள். இத்தகையதொரு தயக்கம் வேறு பல நாடுகளில் நிகழ்ந்த இனப்படுகொலைகளுக்கும் ஆரம்பத்தில் இருந்து வந்தது என்பதை நாங்கள் உணர்வோம். இதற்கான என்ன காரணங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் 2 காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது காரணம், தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை தான் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த இனப்படுகொலைக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டிய பொறுப்பும் இந்த சர்வதேச சமூகத்தினுடைய பலம் வாய்ந்த ஒரு பகுதியினருக்கு சாரும். அத்தகைய ஒரு நிவாரணத்தை வழங்க அவர்கள் தயாரா என்றால் அது ஒரு சிக்கல். இரண்டாவது காரணம், இந்த இனப்படுகொலையில் சர்வதேச சமூகத்தினுடைய சில முக்கியமான பலம் பொருந்திய நாடுகளுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பங்கும் தெரிய வந்துவிடும் அல்லது அந்த பங்கு வழியில் தெரிய வந்தால் இன்னும் பல வகையான சிக்கல்கள் உருவாகக்கூடும் என்றபடியால் எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு பிரதானமான பகுதியினர் தயங்கி வருகிறார்கள். இதைவிட இன்னொரு காரணத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அது என்ன என்று சொன்னால், இனப்படுகொலையை சமூக விஞ்ஞான ரீதியாக நாங்கள் இலகுவாக அடையாளம் கண்டு வரையறை செய்துவிடலாம். ஆனால் சர்வதேச சட்டங்களை பொறுத்தவரையில் ஒரு நிகழ்ந்தது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு மிக ஏராளமான நுணுக்கமான ஆழமான ஆதாரங்கள் தேவை. அது மிகச் சிக்கலான சர்வதேச சட்ட நிபுணத்துவத்தையும் சட்ட வழக்குகளையும் கோருகிறது. அந்த காரணத்தால் சர்வதேச சட்டத்துறையை சார்ந்து நம்பியிருப்பவர்கள் இனப்படுகொலையை பற்றி அந்த இனப்படுகொலை என்பதை உடனடியாக பெயரிடுவதற்கான ஒரு தயக்க நிலையில் இருக்கிறார்கள். அது ஒரு வகையில் புரிந்து கொள்ளக்கூடியது சொன்னாலும் இவற்றுக்கு அப்பால் எங்களுக்கு நடந்த இந்த பேரழிவையும் இனப்படுகொலையையும் நாங்கள் எப்படி வலியுறுத்துவது என்பது எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கு. தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில், அது குறிப்பாக கனேடிய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் எங்களிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அல்லது எங்களிடையே இருக்கின்ற நிறுவனங்களும் பல தலைவர்களும் பல அமைப்புகளும் இனப்படுகொலை என்று வெறுமனே கோஷம் எழுப்புவதை தவிர பெரும்பாலான ஆக்கப்பூர்வமான விடயங்கள் எவற்றையும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. உண்மையில் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நாங்கள் சர்வதேசத்தின் முன்னால் மிக திருத்தமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அவ்வளவு ஆதாரங்களையும் இதுவரைக்கும் சேர்க்கப்பட்ட ஆதாரங்களுக்கு அப்பால் ஏராளமான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நுணுக்கமான ஆய்வுகளையும் நாங்கள் திருப்பி தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்தினுடைய மனச்சாட்சிக்கு முன்னால் நாங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. அதனை எங்களுடைய அமைப்புகளில் எவ்வளவு பேர் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இந்த இடத்தில்தான் எனது அருமை நண்பர் கேரி ஆனந்த சங்கரி அவர்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கடந்த 15-16 ஆண்டுகளாக நான் நெருங்கி பழகி வரும் என்னுடைய நண்பர் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் 2009 மே மாதம்
அதற்கு முன்பாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலிருந்து எங்களுக்கு நிகழ்ந்து வருவது இனப்படுகொலைதான் என்பதை பற்றிய மிக தீவிரமான வாத பிரதிவாதங்களில் பல்வேறு இடங்களில் அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஜெர்மனியின் பிரேமன் நகரத்தில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த இனப்படுகொலை பற்றி ஒரு மக்கள் தீர்ப்பாயம், பீப்புள்ஸ் ட்ரைபியூனல் ஆன் ஸ்ரீலங்கா, அது நிகழ்ந்தபோது அந்த தீர்ப்பாயத்தில் கலந்து கொண்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலைதான் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு ஆவணம் ஒன்றை நான் தயாரித்து அவர்கள் முன்னால் சமர்ப்பித்திருந்தேன். அந்த ஆய்வு ஆவணத்தை எழுதுவதற்கு முன்பாக இனப்படுகொலை தொடர்பாகவும் இத்தகைய இந்த ஆவணங்களை எவ்வளவு நுணுக்கமாக நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வு ஆவணத்தை நான் தயாரிப்பதற்கு இனப்படுகொலை தொடர்பாக எனக்கு மிகவும் உதவி செய்தவர் நண்பர் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள். இந்த ஆய்வு ஆவணம் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற காலச்சுவடு என்ற பத்திரிகையிலும் கனடாவிலிருந்து வருகின்ற தாய் வீடு என்ற மாத இதழிலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு என்னால் வெளியிடப்பட்டிருந்தது. இது நடந்து ஏராளமான நாட்கள் போய்விட்டன. ஆனால் இந்த இனப்படுகொலை தொடர்பான என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையையும் ஆவணத்தையும் இந்த வாரம் உலகத் தமிழர் பத்திரிகை எடுத்து மறுபிரசுரம் செய்திருக்கிறார்கள். அது இங்கே இருக்கிறது. இதனுடைய இந்த பத்திரிகையுடைய முன்பக்கத்தை பார்க்கலாம். அது இப்படி இருக்கிறது. இந்த பத்திரிகையும் இந்த பத்திரிகையை சார்ந்தவர்களும் உலகத் தமிழர் அமைப்பு என்று முன்னர் இருந்த அமைப்பில் இப்பொழுது எஞ்சியிருக்கும் ஒரு சிலரும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அல்லது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் விடுதலை பிரபாகரனுடைய உண்மையான DNA தங்களிடம்தான் இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் சிலர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரம் ஒன்றை எனது நண்பர் கேரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்கள். அதாவது ஈழத்தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அல்ல என்று அவர் வாதிட்டு வருவதாக. இதே போன்ற ஒரு பொய்மையும் கபடமும் தந்திரமும் நிறைந்த ஒரு அவதூறு பிரசாரத்தை வேறு எங்காவது நான் இதுவரையில் பார்த்திருக்கவில்லை. நண்பர் கேரி அவர்கள் ஆழமான சிந்தனையாளர். தமிழுக்கும் தமிழியலுக்கும் தமிழர் வாழ்வுக்கும் தன்னை மிக தீவிரமாக அர்ப்பணித்து பணிபுரிகின்ற நமது காலத்து இளைய தலைமுறையினுடைய ஒரு நாயகர் அவர். அவருடைய அரசியல் வாழ்வுக்கும் அவருடைய அரசியல் வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு கனடாவில் இருக்கின்ற தமிழ் சமூகம் அவரை முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.